உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எப்போவுமே காட்ஸ் லவ் பாருங்க, அடுத்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும், அடுத்த லெவலில் தான் இருக்கும். பிறந்தப்ப பெருசு நினைச்சாங்க, அறையப்பட்டப்ப அதை விட பெருசாக பார்த்தாங்க. மரித்து உயிர் தெழுந்த பிறகு அதை விட பெரிய அன்பை, பாதாளத்துக்கு போனப்ப தூதர்கள் அதை விட பெரிய அன்பை பார்த்தாங்க. ஏடா பூமிக்கு வந்ததே பெருசாக நினச்சோம், இவர் பாதாளத்துக்கு போயிட்டார். பாதாளத்திலிருந்து அவர் புறப்பட்டு பரலோகத்துக்கு நுழைந்த போது மறுபடியும் தேவகுமாரனாய் வருவார் என்று தூதர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ காலாகாலத்திற்கு மனுஷகுமாரனாகவே பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்தார். எப்படி பாருங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கல்வாரியிலே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமம் நித்திய பிதா. பிறந்திருக்கிறது யாரா? ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த போன வாரம் கொடுத்த செய்தி என்னென்னா உங்களுக்கு தெரியாது, ஆனால் போன வருஷம் கொடுத்த செய்தின்னு என்ற கேளுங்க, நான் கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கேருந்து கொடுக்கல, நான் இங்கேருந்து கொடுத்துருக்குறேன். 1990 நான் கொடுத்த முதல் செய்தி என்னன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் ஏனென்றால் நான் செய்திக்கு முன்பாக அதை தியானித்ததை விட செய்திக்கு பின்பாக தான் அதிகம் தியானித்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் அது ஜீவன், அது வாழ்க்கை, அது 1.5 மணி நேரம் டைம் பாஸிங் கிடையாது. அதுதான் இன்னைக்கு நம்மளை இந்த லெவலில் வச்சிருக்கு. அதுதான் நாளை வேறொரு லெவலில் நம்மளை கொண்டு போகிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வருஷம் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நான் சொல்கிறேன். 1969 ஜூலை 20 நினைக்கிறேன், நிலவிலே மனிதன் கால் வைத்து திரும்பின உடனே அவன்கிட்ட கேட்ட விஷயம், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னான், நிலவிலே மனிதன் கால் வைத்தது பெரிய விஷயம் அல்ல, பூமியிலே இயேசு கால் வைத்ததே பெரிய விஷயம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கு நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ்க்கு சொல்கிறேன். நிலால மனுஷன் கால் வச்ச பெரிய விஷயம் இல்லையா, எனக்காக இயேசு பூமியில் கால் வைத்தார், அதுதான் பெரிய விஷயம். ஆகவே அவ்வளோ பெரிய அன்பு. தூதர்கள்லாம் அப்படி ஆச்சரியப்பட்டு நின்னாயலாம், என்னடா அது, இவர் இவங்களுக்காக அவர்களாகவே மாறுகிறார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் லவ். பிறந்த உடனே தூதர்கள் ஆச்சரியப்பட்டாயலாம். சிலுவையில் அவர் மரிச்சப்ப அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, மூர்ச்சை ஆயிட்டாங்க. ஏன்னா எப்போவுமே காட்ஸ் லவ் பாருங்க, அடுத்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும், அடுத்த லெவலில் தான் இருக்கும். பிறந்தப்ப பெருசு நினைச்சாங்க, அறையப்பட்டப்ப அதை விட பெருசாக பார்த்தாங்க. மரித்து உயிர் தெழுந்த பிறகு அதை விட பெரிய அன்பை, பாதாளத்துக்கு போனப்ப தூதர்கள் அதை விட பெரிய அன்பை பார்த்தாங்க. ஏடா பூமிக்கு வந்ததே பெருசாக நினச்சோம், இவர் பாதாளத்துக்கு போயிட்டார். பாதாளத்திலிருந்து அவர் புறப்பட்டு பரலோகத்துக்கு நுழைந்த போது மறுபடியும் தேவகுமாரனாய் வருவார் என்று தூதர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ காலாகாலத்திற்கு மனுஷகுமாரனாகவே பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்தார். எப்படி பாருங்க, hereafter I will be the representative of humanity. நான் இப்பொழுது குமாரனாய் உட்கார்ந்திருக்கவில்லை, ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ரெப்ரசன்டேட்டிவாய் உட்கார்ந்திருக்கிறேன். உலகம் முழுவதையும் இயேசு தனக்குள் கொண்டு வந்தார். அதனாலதான் அவர் கையில் இருக்கிற காயம் இன்றும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு அவர் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ். உங்களில் ஒருவரையும் பிசாசு தொட முடியாது என்பதல்ல, பிதாவே தொட முடியாது. அவ்வளவு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களில் ஒருவர் டேமேஜ் ஆனீங்கன்னா திருத்துவத்தின் ஒரு பகுதியை டேமேஜ் ஆகுது. கையை தட்டுங்க. ஆமென். தேவனுடைய அன்பை தூதர்கள் பார்த்து அப்படியே மிரண்டாயலாம். நீ எத்தனை பேர் அவர் பிறந்திருக்கும்போது இந்த அன்பை நீங்க பார்க்குறீங்க? ஆமென்.
ஆமென். சிலர்லாம் அப்ராடு போயிட்டா, எல்லாரும் கிடையாது, சிலர் திரும்ப சொந்த ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் வேணாலும் இங்கே வந்துடுங்க, நாங்கள் அங்கே வர விரும்பலை. ஆனால் இவரோ தேவனுக்கு சமமாக இருப்பதே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்துட்டாராம். எல்லாம் கேட்டாங்க, என்னங்க பரலோகத்தை விட்டு வந்துட்டீங்க? இல்லை, பரலோகத்துக்கு தான் வந்திருக்கேன்னாரு. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. அவருக்கு பிள்ளைய கூட இருக்கிறதா சார் பரலோகம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம எல்லாம் கட்டாயம் பரலோகத்துக்கு போயிடுவோம்னு. நீங்களும் நானும் இல்லாட்டி பரலோகமே கிடையாது அவருக்கு. அவன் யாருக்காக இது? மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வாழ்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வாழ்ந்தார். தியாகியாய் வாழ்ந்தார். பிறந்தார் பாடவர் புவி மாடிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாடவர் புவி மாடிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை என்றும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை என்றும் சாற்றிடுவோம். புசிப்பும் துடிப்பும் தேவராஜ்யமல்ல, பரநாவியில் மகிழ்வோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.